அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசு இறை மகன், கடவுளின் மகன், அவரால் எல்லாம் கூடும் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் அவர் ஆசி வழங்குகிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி மன்றாடும் அனைவரையும் நன்மைகளால் நிரப்புகிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி மன்றாடும் அனைவர் மீதும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். வேற்று தெய்வங்களை வழிபட்டு வரும் கானானிய பெண்ணை குறித்து புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கானானிய பெண் பேய் பிடித்திருக்கும் தன் மகளுக்கு சுகம் தரும்படியாக இயேசுவிடம் வந்து கதறி அழுகிறார். அப்பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து, இஸ்ரவேல் குலத்தில் காணாமல் போன ஆடுகளை தேடியே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்று மீண்டும் அவரை நோக்கி செபிக்கிறார். அப்பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லுகிறார். உடனே அந்த பெண் இயேசுவை பார்த்து, ஆம் ஐயா, நீர் சொல்வது உண்மை, ஆனால் எஜமானரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகளும் தின்னுமே என்று அந்த பெண் இயேசுவை பார்த்து சொன்னபோது இயேசு அந்த பெண்ணின் நம்பிக்கையை பார்த்து, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்வதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். யூதர் அல்லாத இஸ்ரவேல் குலத்தைச் சேராத கானானிய பெண் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி மன்றாடுகிறார். இயேசு அவர் விரும்பி ஆசீரை கொடுத்து அவரை அனுப்பி வைப்பதாக நாம் பார்க்கிறோம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் 10 தொழு நோயாளிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் இயேசுவிடம் வந்து, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று இயேசுவை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தைகளை நம்பி அவர்கள் செல்லும் போது அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். அப்பொழுது ஒருவர் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறார். அவர் சமாரியர், அவர் அந்நியர் என்று புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 16 மற்றும் 18 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த 10 தொழு நோயாளிகளில் ஒருவர் சமாரியர். அவர் யூதர் அல்ல, அவர் இஸ்ரவேல் குலத்தை சார்ந்தவரும் அல்ல, கடவுளால் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களும் அல்ல. ஆனால் இயேசு அவருக்கும் சுகம் கொடுத்து அனுப்புகிறார், அவர் நம்பிக்கையை பார்த்து. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் மன்றாடும் போது நாம் விரும்பும் ஆசீரை இயேசு தருவார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதல் சிந்தனையை கொடுக்கிறது. இரண்டாவதாக, இயேசுவிடமிருந்து நாம் விரும்பிய ஆசீரை பெற்றுக்கொண்ட நாம் அந்த சமாரியரை போல் இந்த உலகில் நாம் நன்றி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனையை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லி வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த உலகில் அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. அப்பா, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு மன்னாவாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடும் எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு என்றும், நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடும் எல்லா ஜெப
குடும்பத்திற்கும் ஆசீர் கிடைக்கும் என்றும், ஆசீரை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலகில் நன்றி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற நாட்களில் உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் வாய்மொழியாலும் எங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையாலும் இந்த உலகில் உமக்கு நன்றி தெரிவித்து நாங்கள் வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.